தமிழ் சினிமாவில் எந்த ஒரு நடிகரும் படம் தயாரித்து அதில் ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லாக இருந்ததே கிடையாது. ஒன்று ரெண்டு எடுத்திருப்பாங்க, அப்புறம் எங்கேயோ ஒரு கை சுடும், அதோட விட்டுருவான். சார், சினிமா துறையிலேருந்து இன்றைக்கி ஒருத்தர் சிஎம்மாக உட்காந்துருக்காரு, விஜய் சார் அவர்கள். ஸோ அவர் ஜெயிச்சது எந்த அளவுக்கு ஹாப்பியாக இருக்குது உங்களுக்கு? அவர் ஜெயிச்சதை நான் என்னோடய வெற்றி மாதிரி கொண்டாடிட்டு இருக்கேன். நான் மெம்பர்ஷிப் கார்டு எடுத்துகிட்டு அவரை போய் பார்க்க போனேன். என்ன அப்படின்னு கேட்டார். ஓகே, கார்டு எடுத்துகிட்டு போய் காமிச்சேன் என்ன அப்படின்னாரு. இந்த வாட்டி அதை அந்த ஓட்டுக்கு காசு கொடுக்குற கலாச்சாரத்தை உடைச்சிருக்காங்க. காசு கொடுத்தா ஜெயிக்க முடியுன்ற அந்த மூட நம்பிக்கையை ஒழிச்சிட்டாங்க. ஏன்னா எல்லாரும் மூட நம்பிக்கை ஒழிக்கிற மூட நம்பிக்கை என்ன மூட நம்பிக்கை வச்சுருந்தாங்கன்னா, காசு கொடுத்தா மக்கள் ஓட்டு போடுவான்னு ஒரு மூட நம்பிக்கை இருந்து அந்த மூட நம்பிக்கையை உடைஞ்சிருச்சு. சார் வணக்கம். வணக்கம், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேம்மா. சார், கருப்பு படம் நேற்று ரிலீஸ் ஆகி ரசிகர் மத்தியில் மிகப்பெரிய ஒரு வரவேற்பு, ரொம்ப ஆரவாரமாக போயிட்டுருக்கு. லாஸ்ட் மினிட் வரைக்கும் ஒரு பெரிய பஞ்சாயத்து போயிட்டு இருந்தது சார். ஆக்சுவலாக லாஸ்ட் மினிட் வரைக்கும் என்ன நடந்துச்சு, என்ன ஆச்சு? இல்லை அதான் சொன்னேன். இப்போ தமிழ் சினிமா முதல்ல கருப்பு குழுவினருக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். ஏன்னா அது சூர்யா சாரோட கேரியர்லேயே இதுதான் பிக்கஸ்ட் பிளாக்பஸ்டர் ஹிட்டு. அந்த அளவுக்கு இது ஒரு வரலாற்று சாதனை வசூலை நோக்கி அந்த படம் போகுது. ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது. ஏன்னா ரொம்ப நாளைக்கு அப்புறம் இவ்வளோ பெரிய ஒரு மெகா ஹிட், குட்டி குட்டி ஹிட்லாம் பார்த்தா இவ்வளோ பெரிய ஹிட் அது சூர்யா சாருக்கு ரொம்ப ஒரு சர்ச்சு. ஏன்னா சூர்யா மாதிரி சினிமாவையே சுவாசமாக வச்சுருக்கக்கூடிய ஒரு நடிகருக்கு இப்படி ஒரு வெற்றி தேவை. ஏன்னா ரொம்ப தளர்ந்துருவாங்க இல்லாட்டி அந்த உழைப்புக்கான மரியாதை இல்லைன்னா. அந்த வகையில் அவருக்கு கிடைச்ச வெற்றி ஒரு சினிமாவோட வெற்றியாக தான் நான் பார்க்குறேன். தயாரிப்பாளர் என்னுடைய நண்பர்கள் பிரகாஷ் அண்ட் பிரபு வாழ்த்துக்கள். ஆர்ஜே பாலாஜி உண்மையாகவே ஒரு பெரிய சாதனை பண்ணியிருக்கேன். ஏன்னா நான் ஆர்ஜே பாலாஜிட்டிருந்து இவ்வளோ ஒரு வித்தியாசமான இவ்வளோ ஒரு கமர்ஷியலான படத்தை உண்மையாகவே எதிர்பார்க்கல. அது ரொம்ப சர்ப்ரைஸ் அண்ட் இன்ப அதிர்ச்சியாக இருக்குது. ரொம்ப வாழ்த்துக்கள் பாலாஜி. அப்படியே இல்லை, இப்போ சினிமாவில் சினிமா சூழ்நிலைகள் அவ்வளோ மோசமாக இருக்குதுன்றது தான் இந்த பிரச்சனை ஒரு எடுத்துக்காட்டு. என்னென்னா, ஒரு 90 கோடிக்கு விற்கும் அப்படின்னு பிளான் பண்ணி ஒரு படத்தை எடுத்துகிட்டு டிஜிட்டல் ஓடிடி ரிலீஸுக்குன்னு எடுத்துகிட்டு அது ரிலீஸ் அப்போ அதனுடைய விலை சரிவு ஏற்பட்டு 40 கோடிக்கு விற்கும்போது அந்த 50 கோடிக்கான டிஃப்ரென்ஸை மீட் பண்ண வேண்டிய கட்டாயம் தயாரிப்பாளருக்கு வந்துடுது. அது எவ்வளோ பெரிய தயாரிப்பாளராக இருந்தாலும் அந்த இடம் ஒரு பெரிய ஜர்க்கு தான். ஸோ அதை சந்திக்கும் போது சில பிரச்சனைகள், அதனுடைய டிலே எல்லாம் கொஞ்சம் இருந்துச்சு. பட் அதெல்லாம் ஒன்றும் இல்லை. அது நல்ல படத்துக்கு தான் இதெல்லாம் ஒரு தடையே கிடையாது. அதாவது ஒரு படம் நல்லா மட்டும் இருந்துருச்சுன்னு ஒரு ஷோவில் சொல்லிட்டிங்கன்னா அடுத்த ஷோக்கு அவங்க கூட்டு வந்துடுவாங்க. அதுக்கப்புறம் இது ஏன் 14 வரல, ஏன் 15 வந்துட்டு கேள்வின்னா அப்புறம் இடம் இல்லை. இப்போ வந்தாலும் நல்ல படத்துக்கான மரியாதை எப்போவுமே இருக்குது. அந்த வகையில் கருப்பு ஒரு வெற்றி படம். சார், கருப்பு படம் ரிலீஸ் ஆகிறதுக்கு முன்னாடி இந்த கேடிஎம் இங்கே வேண்டாம், போட வேண்டாம் அப்படின்ற ஒரு விஷயம் எடுத்துகிட்டு இருக்கும்போது வட மாநிலங்களில் அந்த படத்தை ரிலீஸ் பண்ணிட்டாங்க. கேட்டால் தவறுதலாக எங்கள் ஸ்டாஃப் ஒன்று பண்ணிட்டாங்க அப்படின்னு கியூப் சொல்லியிருந்தாங்க. ஸோ இது எவ்வளோ பெரிய மிஸ்டேக் சார் ஆக்சுவலாக? இல்லை, பெரிய தவறு. ஏன்னா கியூப்ன்றது உலகளவில் நம்பிக்கையான ஒரு நிறுவனம். ஏன்னா திஸ் இஸ் இன்டர்நேஷ்னல் கம்பெனி. வேர்ல்டு வைட் அதுக்கு போர்ட் ஆஃப் டைரக்டர்ஸ் இருக்காங்க. அந்த மாதிரி ஒரு பெரிய கம்பெனி. அவங்களுக்கு அவங்களுடைய 20 இயர்ஸ் கேரியரில் தான் ஃபஸ்ட் டைம் அப்படி ஒன்று நடந்திருக்கு. அது போய் கேட்டபோது அவங்களும் உடனே ஆக்சுவலாக நாங்கள் தான் கண்டுபிடிச்சி அதை கால் பண்ணி சொன்னோம். உடனே அதை அவங்களும் அந்த எரர் என்னங்கிறத பார்த்து படத்தை ஸ்டாப் பண்ணாங்க. என்ன கூட ஒரு 50 மினிட்ஸ்க்கு மேலே ஓடிடுச்சு. ஸோ அதில் ஏதாவது அதனுடைய தாக்கம் எங்கேயாவது பைரசி வந்துடுமா அப்படின்லாம் நமக்கு ஒரு பயம் இருந்தது. தேங்காட் அதுவும் வரல. ஆனால் அவங்களும் அதை கண்டிப்பாக விசாரித்து நடவடிக்கை எடுத்து அதுக்கான ஒரு காம்பன்சேஷன் மாதிரி ஒன்று பண்ணுறாங்க. ஏன்னா ஏதோ அதுக்கு ஒரு விஷயம் நடக்கும்போது தான் அது இனிமேல் வராதுன்னு ஒரு பயம் இருக்கும். இந்த காம்பன்சேஷன்றது இந்த அது ஞாபகம் இருக்கணுன்றக்காக கேட்குறது அந்த விஷயம். அவங்களும் தேர் ஆல் வெரி ஃப்ரெண்ட்லி. அதனால் கண்டிப்பாக அதெல்லாம் பண்ணி கொடுப்பாங்க. இனிமேல் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருப்பாங்க. அது அந்த படத்துக்கு சொன்னேன். அதெல்லாம் ஒரு திருஷ்டி மாதிரி அமைஞ்சது. அந்த முந்தின நாள் ஏதோ ஒரு சின்ன பரபரப்பு நடந்துகிட்டே இருந்தது. படத்துக்கான செய்தியாகவும் அது வந்துகிட்டே இருந்தது. அந்த வகையில் அது எப்படி கூட்டினாலும் எல்லா சினிமாலையும் வெற்றி மட்டும்தான் எல்லாத்தையும் முடிவு பண்ணும். அதனால் இது வெற்றி முடிவு பண்ணிடுச்சு. எல்லாம் மகிழ்ச்சி. சார், சூர்யா சாரோட படங்கள் இந்த படம் மட்டும் இல்லை, கருப்பு படம் ஒரு டேட் சொல்லி தள்ளி போகிறதில்ல. பல படங்கள் இந்த மாதிரி தான் அவங்க ரசிகர்கள் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. பட் வேற ஒரு நாட்கு தள்ளி போகுது. இது எதனால சார் தொடர்ந்து நடந்துக்கிட்டே இருக்குது? அதான் சொன்னாங்க, இந்த வியாபார சரிவுகள் இந்த மாதிரி விஷயங்கள்னால தான் இந்த மாதிரி சின்ன பிரச்சனைலாம் வந்துட்டுருக்கு. இதை தான் நாங்கள் தொடர்ந்து தமிழ் சினிமா கஷ்டப்படுதுன்னு நாங்கள் சொல்கிறோம். இப்படி தான் கஷ்டப்படுது. ஒரு பெரிய 140 கோடிக்கு எடுத்த படமே சிரமப்படுதுன்னா அப்புறம் 10 கோடிக்கு 5 கோடிக்கு எடுத்த படம்லாம் என்ன ஆகிட்டுருக்கும்? அதுதான் இன்றைக்கி உள்ள நிலைமை. ஏன்னா இந்த ஓடிடின்னு ஒன்று அவங்க ஒரு பெரிய விலையை கொடுத்து படங்களை வாங்க ஆரம்பித்து படத்தோட பட்ஜெட் ரொம்ப பெருசாகி எல்லாமே பெருசாகிடுச்சு. எல்லாரும் சம்பளம் மேலே போயிடுச்சு, எல்லா செலவும் மேலே போயிடுச்சு. இப்போ அவங்க டம்முன்னு கீழே போய் இனிமேல் நாங்கள் வாங்கலைன்ட்டாங்க. அப்படி வாங்கினாலும் பாதி விலைக்குன்ட்டாங்க. இப்போ எது குறையும்? எதுவும் குறைய மாட்டேங்குது. செலவுகள் குறையல, பட்ஜெட் குறையல, சம்பளம் குறையல.
அதனால் வந்து இந்த மாதிரி குழப்பங்கள்லாம் வருது. சார் அடுத்தடுத்த படங்களுக்கும் வந்து நீடிக்குமா சார் சூர்யா சார் அவரோட படம்? சூர்யா சார் பண்ண எல்லா படத்துக்குமே வரும் இந்த பிரச்சனை. ஏன்னா சார் எல்லாருமே 100 கோடி விற்கணும்னு நினச்சிங்கன்னா நீங்கள் 50 கோடி தான் விற்கும் ஓடிடி. அப்போ அந்த 50 கோடி சமாளிக்கிற அளவுக்கு முழுக்க இருந்த தயாரிப்பாளர் வந்தால் ஃபைன், இல்லைன்னா என்ன பண்ணுவீங்க? இப்போ நடிகரே படம் எடுக்கிறார், அவர் சம்பளத்தை விட்டு ரிலீஸ் பண்ணுவார். நடிகருக்கு சம்பளம் கொடுத்து ரிலீஸ் பண்ணணுன்னு என்ன பண்ணுவீங்க? அப்போ இந்த பிரச்சனையெல்லாம் வரதான் செய்யும். அதனால் இனிமேல் நிறைய படங்கள் அந்த மாதிரி பிரச்சனைகளை சந்திக்கும். ஆனால் இனிமேல் எடுக்கிறவங்க திட்டமிட்டு எடுத்துருவாங்க. இப்போ நமக்கு தெரியுது இல்லையா, அது 40 ரூபாய் தான் விற்கணும், இனிமேல் அதுக்கு தானே படம் எடுப்பாங்க, அதுக்கு தானே சம்பளம் கொடுப்பாங்க, அது இனிமேல் தயாராகும். பட் எப்போவோ இருந்தது இதெல்லாம் வந்து ஒரு சில ஆக்சிடென்ட், நம்ம நினைக்கவே இல்லை வந்து மோதி, நான் நேராக தான் போயிட்டு அவங்க குறுக்கு வந்து அடிச்சிட்டான், அந்த மாதிரி கதை இது. சார் இப்போ சோஷியல் மீடியாக்களில் என்ன சொல்லிட்டு இருக்காங்க அப்படின்னா, பல தயாரிப்பு நிறுவனங்களுக்கு வந்து இங்கே இருக்காங்க, ஆனால் ஹீரோக்கள் வந்து ஒரு சில நிறுவனங்களுக்கு மட்டும்தான் வந்துட்டு கால் ஷீட் கொடுக்குறாங்க. ஸோ அந்த மாதிரி சூர்யா அவர்கள் நீங்கள் 2 நிறுவனங்களுக்கு மட்டுமே தொடர்ந்து கால் ஷீட் கொடுத்துட்ருக்கீங்க, வேறு வேறு ப்ரொடக்ஷன்லேயும் நடிங்க அப்படின்ட்டு. ஸோ சோஷியல் மீடியாவில் வரைக்குமே வந்துட்டு மக்கள் சொல்கிற அளவுக்கு வரைக்கும் அது போயிருக்கல, இது எப்படி பார்க்குறீங்க? இது எப்படின்னு கேட்டிங்கன்னா, அது ஒரு நடிகர்களுடைய கம்ஃபர்ட் ஜோன் பொறுத்தனையான விஷயம் இது. ஓகே, இப்போ சில இயக்குனரோட வேலை செய்ய மாட்டாங்க, சில இயக்குனர் நடிக்க மாட்டாங்க, சில இயக்குனரோட வேலை செய்ய மாட்டாங்க, அது அவங்களுக்கு வந்து மைண்ட் செட் அது, அந்த மாதிரி தான் அது. பட் அப்படி இல்லை, இப்போ கூட அந்த தெலுங்கு படம் பண்ணுறாங்க, அடுத்தது வேறு இன்னொரு படத்துக்கு போக, இப்போ ஒரு வெளிப்படங்கள் இப்போ சைன் பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க, பண்ணுறாங்க, அதுவும் பண்ணுறாங்க. மேபி அவங்களுக்கு வந்து லாபமாக நஷ்டமாக நம்மளுக்குள்ளே இருக்கட்டுமே, நம்ம வந்து அப்படிங்கிற மாதிரி ஒரு எண்ணமாக இருக்கலாம். அது அடுத்தவங்களுக்கு பண்ணக்கூடாதுன்ற எண்ணம் அதில் இல்லை, நமக்குள்ளே இருக்கட்டுமேன்ற எண்ணமாக இருக்கலாம், அது மாதிரி இருக்கலாம். அது ஒன்றும் தப்பு இல்லை சார், அது வந்து அவங்கவுங்க டிசிஷன் தானே. எஸ், நான் ஒரு படம் பண்ணுறேன்னா அது எப்படி பண்ணுறங்கிறத எஸ் ப்ரொடியூசராக நான் முடிவு பண்ணுறேன், ஒரு நடிகராக அவங்க முடிவு பண்ணுறேன். சார் இங்கே தமிழ் சினிமாக்களில் பல நடிகர்கள் வந்து தயாரிப்பாளராக மாறி இருக்காங்க, மாறி அவங்களோட படங்களும் வந்து ரிலீஸ் ஆகிறதுல நிறைய ஸ்ட்ரகிள் இருக்குது. உதாரணத்துக்கு அந்த இதுலேருந்து நம்ம சொல்லணும்னா டிஆர் மகாலிங்கம்லேருந்து பியூஷ் சின்னப்பாலேருந்து ப்ரொடியூஸ் பண்ணியிருக்காங்க, அதுக்கப்புறமே நிறைய சர்க்கல்களையும் அவங்க வந்து சந்திச்சுக்கிறாங்க. அப்படி நடிகர்கள் வந்துட்டு ப்ரொடக்ஷன் ஆரம்பிக்கும் போது பல சர்க்கல்கள் நடக்குது. ஸோ ஒரு தயாரிப்பாளராக நீங்கள் எப்படி அதை பார்க்குறீங்க சார்? நீங்கள் ஒரு விஷயம் கவனிச்சு பாருங்கள், நடிகர்கள் படம் தயாரிப்பாங்க, ஆனால் தொடர்ந்து தயாரிக்க மாட்டாங்க. ஏன் தயாரிக்க மாட்டாங்கன்னா அவரோட கஷ்டம் தெரிஞ்சிடும் அவங்களுக்கு, அப்புறம் நிறுத்திடுவாங்க. நாங்கள் நிறுத்த முடியாது, நான் ஒரு நடிகருக்கு வேறு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி அவருக்கு இருக்குது, எங்களுக்கு வேறு வேலை இல்லை, இதான் செஞ்சாகணும். ஆனால் திருப்பி உள்ளே விழுந்துக்கிட்டே இருப்போம். இப்போ நடிகர் பொறுத்த வரைக்கும் என்ன, இது எதுக்கு நம்ம எடுத்துகிட்டு இதெல்லாம் தொல்லை, வெளியே நடித்தா சம்பளம் வாங்கிட்டு போயிடலாம்னு போயிடுவாங்க. அதுதான் நடந்திருக்கு இது வரைக்கும். திரும்பி தமிழ் சினிமாவில் எந்த ஒரு நடிகரும் படம் தயாரித்து அதில் ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லாக இருந்ததே கிடையாது. 1-2 எடுத்துருப்பாங்க, அப்புறம் எங்கேயோ ஒரு கை சூடும் அதோட விட்டுருவாங்க. எஸ், ஆனால் தயாரிப்பாளர் விட முடியுமா? எங்களுக்கு இதுதான் பிரெட் அண்ட் பட்டர், வேலை ஓடி தான் ஆகணும். சார் நேற்று கமலஹாசன் அவர்கள் வந்து ஒரு அறிக்கை வெளியிட்டிருந்தாங்க, அது பார்த்தீங்களா? ஸோ அது எந்த அளவுக்கு வரவேற்கத்தக்கது சார்? இதை ரொம்ப நாளாக நம்ம எல்லோரும் அதை அவர் வந்து தான் சொன்னேன், அவர் வந்து ஒரு பெரிய ஜீனியஸ், அவருக்கு தெரியாத டிபார்ட்மெண்ட் இல்லை, அவர் சொல்லலாம். இது வந்து நம்ம நிறைய நாளாக நாங்கள் தொடர்ந்து பேசிக்கிட்டு இருக்கோம், எங்கள் மெம்பர்ஸோடு பேசிகிட்டு இருக்கோம், எங்களுடைய மீட்டிங்ஸில் பேசுகிறோம். இந்த அனாவசியமான செலவுகளை தவிர்க்கணுன்றது தான் நம்ம போராடிட்டு இருக்கோம். அதான் அவர் சொன்ன மாதிரி இது வந்து சாப்பாடு பேட்டா மட்டுமே சினிமாவோட செலவு இல்லை, அதை தாண்டி என்ன அனாவசியமாக போகுதுன்றது நிறைய லிஸ்ட் இருக்குது. அது வந்து அனாவசியமாக போகிறதுன்றதுல வந்து எப்படி சொன்னீங்கன்னா, திட்டமிடாமல் ஸ்கிரிப்டை பண்ணுறது, அனாவசியமாக நம்பர் ஆஃப் டேஸ் ஷூட்டிங் போகிறது, இந்த மாதிரி விஷயங்கள் வந்து ரொம்ப கண்ட்ரோல் பண்ணவே எல்லாமே சரியாயிடும். இப்போ ஒரு படத்தில் வந்து எடுத்த எல்லாமே யூஸ் பண்ணுற மாதிரி இருந்தாலும், எடுத்ததில் வந்து நீங்கள் வந்து எடுத்த ஃபுட்டேஜ் அப்படியே யூஸ் பண்ணுற மாதிரி இருந்தாலே படம் வந்து சேஃபாக இருக்கும். இந்த சேஃப்டிக்கு எடுத்து இன்றைக்கெலாம் வந்து ஒரு படத்தை 150 நாள் 200 எடுக்க வேண்டிய அவசியமே இல்லை. இன்றைக்கி வந்து நீங்கள் வந்து பொன்னியின் செல்வன் பார்ட் 1 பார்ட் 2 அது வந்து ஒரு மாடலாக வச்சுக்கலாம் தமிழ் சினிமாவுக்கு. ஒரு டைரக்டரு ஒரு ப்ரொடியூசரோட பாயிண்ட் ஆஃப் வியூவில் நின்று எப்படி திட்டமிட்டு ஒரே நேரத்தில் 2 பார்ட்டையும் எடுத்து முடித்து அதை பின்னாடி எடிட் பண்ணி அழகாக 2 பார்ட்டாக கொடுத்தாருன்னு பார்த்தோம். அதே மாதிரி ஒரு வரலாற்று படம்னா அது பயங்கரமாக செலவு பண்ணி தான் எடுத்தாகணும்னு அவசியம் இல்லாத ஒன்று காமிச்சது வந்து பொன்னியின் செல்வன். எங்கே தேவையோ அங்கே மட்டும் பண்ணுவோம், மீதியெல்லாம் எப்படி பிளாக்கில் எடுக்கணுமோ அப்படி எடுத்து அழகாக கொண்டு கொடுத்தாரு. அந்த மாதிரி திட்டமிடுதல் எல்லாத்துக்குமே இல்லை. அவருடைய மணிசாரை வந்து அது ஒரு நம்ம ஒரு பாடப்புத்தகம் மாதிரி வச்சுக்கணும். அந்த படம் எப்படி மேக்கிங் எடுத்தார்னா, அந்த மேக்கிங் பற்றி ஒரு புக்கு போட்டார்னா அது வந்து ஒரு சினிமாவுக்கு வந்து ஒரு முக்கியமான கைட்லைனாக இருக்கும். அந்தளவுக்கு வந்து அது மாதிரி அதை தான் கமல் சார்னு சொல்கிறாங்க. அந்த திட்டமிடுதலுங்கிற மாதிரி ரொம்ப வீக்காக இருக்கிறோம். அது காரணம் வந்து டைரக்டர்ஸ் வந்து ப்ரிப்பேர்டாக வர்றதில்லை. ப்ரொடியூசர் சைடில் என்னென்னு கேட்டிங்கன்னா, நிறைய கட்டாயங்கள் இருக்கும் ஒரு படம் எடுக்கும் பொழுது. சும்மா வந்து ஆரம்பிச்சாகணும்,
ஒரு ஃபினான்ஷியல் கமிட்மெண்ட் இருக்கும், ஒரு பிஸ்னஸ் கட் இருந்தால் தான் அந்த படத்தை வந்து நம்ம காட்ட முடியும். ஒரு ஷெட்யூல் பண்ணுங்கள், நம்ம காமிச்சு வியாபாரம் பண்ணணும், நிறைய இதெல்லாம் வரும். அதெல்லாம் தாண்டி திட்டமிடணும், அன்வான்ட் செலவுகளை குறைக்கணும். அது வந்து அது நல்ல கருத்து. அது எல்லாருமே சேர்ந்து தான் செய்யணும். அது என்னென்னா ஒரு ப்ரொடியூசராக மட்டும் பேசி 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 நடக்க போகிறதில்ல. அதுக்கு எல்லாருமே கோஆப்ரேட் பண்ணணும். ஒரு நடிகர் கூப்பிட்டு வரணும், அவங்க வந்து அவங்களால எவ்வளோ செலவு வருதுன்னு அவங்க கொஞ்சம் யோசிக்கணும். ஒரு ஒரு நடிகர் ஒரு நடிகர் நடிகை பெரிய ஆள் வந்தாங்கன்னா அவங்க கூட வர்றவங்களுடைய ஒரு நாளைக்கு என்ன செலவு, அதோட எக்ஸ்ட்ரா செலவுகள் எவ்வளவு, அதை எவ்வளோ குறைக்கலாம் அப்படிங்கிறது வந்து நிறைய திட்டமிடணும். சார், சினிமா துறையிலேருந்து இன்றைக்கி ஒருத்தர் சிஎம்மாக உட்காந்துருக்காரு, விஜய் சார் அவர்கள். ஸோ அவர் ஜெயிச்சது எந்த அளவுக்கு ஹாப்பியாக இருக்குது உங்களுக்கு? அவர் ஜெயித்ததை நான் வந்து என்னோட வெற்றி மாதிரி கொண்டாடிட்டு இருக்கேன். அது உலகமே தெரிஞ்ச விஷயம். அதான் சொன்னேன், நான் வந்து ரொம்ப வருஷமாக அவரை வந்து நேசிக்கிறோம் ரசிக்கிறோம்லாம் தாண்டி 2017ஆம் ஆண்டு போய் அவரை சந்தித்து ஒரு பெரிய பெயிண்டிங் ஒன்று கொடுத்தேன் அவர்கிட்ட. ஆட்சி பீடம்னு ஒரு பெயிண்டிங், மக்கள் வெள்ளத்தில் அவர் வர்ற மாதிரி ஒரு பெயிண்டிங் கொடுத்து சாரை பார்த்து என்ன அப்படின்னாங்க. நான் போகணும்னு சொல்லி அவர் ஜெகதீஷ் சொன்னேன், அப்பாயின்மெண்ட் வாங்கி கொடுத்து போய் பார்த்தேன். போய் பார்த்துன்னு சொன்னேன், சார் சினிமா கால் ஷீட் கதை இதுக்கெல்லாம் நான் வரல, உங்களை பர்சனலாக பார்க்குறேன். நான் சொல்லுங்கள் என்ன அப்படின்னாரு. வாங்க அந்த பெயிண்டிங் பக்கத்தில் ரொம்ப பெயிண்டிங் கொடுத்து காமிச்சு அவங்க அப்படியே ரொம்ப பயங்கரமாக ரசித்தார். ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருக்குது, என்னது அப்படின்னாரு. அதில் ஆட்சி பீடம்னு ஒரு டைட்டில் போட்டுருந்தது. என்ன ஆட்சி பீடம் படமா அப்படின்னாரு. இல்லை சார், மக்கள் வெள்ளத்தில் நீங்கள் இருந்து வர்ற மாதிரி வந்து ஒரு பெயிண்டிங், மக்கள் வெள்ளத்தில் வந்து ஆட்சி பீடத்தில் அமரணும், இதுதான் நான் கொண்டு வந்த கான்செப்ட். என்ன அப்படின்னாரு. நீங்கள் பாலிடிக்ஸ் வாங்க அப்படின்னு சொன்னேன். நிறைய பேர் இது மாதிரி வந்து சொல்கிறீங்க, சினிமா என்ன பண்ணுறது அப்படின்னாரு. சினிமா வர்றதுக்கு நிறைய பேர் இருப்பாங்க சார், நீங்களே இன்னொருத்தர் வருவாங்க, ஒருத்தர் இருந்தார் அவர் போனார் நீங்கள் வந்தீங்க. ஆனால் பாலிடிக்ஸ்க்கு அப்படிலாம் வந்துட முடியாது. ஒரு ஜென்ரேஷன்ஸ் ஆகுது திருப்பி ஒருத்தர் வர்றதுக்கு. ஒரு எம்ஜிஆருக்கு அப்புறம் என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் இருக்கும்போது சரி விஜயகாந்த் சார் வந்து பண்ணுவார் அப்படின்னு பார்த்தோம்னா அவருடைய உடல்நிலை இப்போ கொஞ்சம் கோஆப்ரேட் பண்ணல, அது கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது. சரி இன்னொரு ஜென்யூனாக யார் வர முடியும் அப்படின்னு சொன்னால் உங்கள் மாதிரி நிறையா புகழும் பணமும் பார்த்து இனிமேல் புகழ் போதும் பணம் போதுன்னு நினைக்கிற ஒருத்தர் வரணும். அதுக்கு சர்வீஸ் மைண்டு கொஞ்சம் இருக்கணும். உங்களுக்கு அது இருக்குது, உங்கள் சிந்தனையில் அது இருக்குது, நீங்கள் அப்படி தான் வளர்ந்துருக்குறீங்க. ஆனால் நீங்கள் வந்தீங்கன்னா இந்த நம்முடைய பாலிடிக்ஸில் ஒரு சின்ன சேஞ்சு கிடைக்கும். ஏன்னா அந்த ஒரு பெரிய ஒரு டட்டி பாலிட்டிக்ஸாக இருக்குது, இது தாங்க முடியல. இந்த லஞ்சம் ஊழல் தலைவர் தாடுது தாங்க முடியல. அப்புறம் இப்படி தான் ஓட்டு காசு கொடுத்து தான் ஜெயிக்கணும், எது வேணால் பண்ணிக்கலாம், எவ்வளோ வேணால் வாங்கிக்கலாம், இது எல்லாமே சட்டமாயிடுச்சு. ஸோ எல்லாமே வந்து மக்களை ஓட்டு வாங்குறதுக்கு என்ன வேணும்னா பண்ணோம்னா அதுக்கப்புறம் நம்ம என்ன தப்பு வேணால் பண்ணிக்கலாம், ஓட்டு வாங்குறதுக்கு எது வேணால் கொடுத்துக்கலாம் அப்படின்ற ஒரு மனநிலை வந்துருக்கு சார். ரொம்ப ஆரோக்கியமெல்லாம் போய்ட்டுருக்கு. இந்தியாவிலேயே இவ்வளோ மோசமான ஒரு நிலைமை எந்த மாநிலத்திலையும் இல்லை அப்படின்னு நான் எல்லாத்தையும் சொன்னேன். எல்லாம் கேட்டார். சொல்லிட்டீங்க ஈஸியாக செய்யணும்ல, டைம் வரும் நான் சொல்கிறேன் அப்படின்னாரு. அந்த டைம் வர்றதுக்கு அவருக்கு ஒரு 6 வருஷம் ஆச்சு. ஸோ அது எப்போ வந்தாலும் அவர் வந்து அது வருதுன்றது எனக்கு ரொம்ப மகிழ்ச்சியான விஷயம். அந்த டைம் வந்தது, அவர் ஆரம்பித்தார். அவர்கிட்ட போய் நான் ஆன்லைனில் வந்து மெம்பர் ஆகிட்டு அந்த மெம்பர்ஷிப் கார்டு எடுத்துகிட்டு அவரை போய் பார்க்க போனேன். என்ன அப்படின்னு கேட்டார். ஓகே, கார்டு எடுத்துகிட்டு போய் காமிச்சேன். என்ன அப்படின்னாரு. இல்லை சார் உங்களை நான் வந்து கட்சி ஆரம்பிங்கன்னு சொன்னேன், அப்போ ஆரம்பிக்கல, இப்போது ஆரம்பிச்சிட்டிங்க. நிறைய பேர் சொல்லி இந்த மாதிரி நிறைய பேர் கேட்டாங்க, நீ அப்போல்லாம் செய்யலை. இப்போ வந்து நீங்கள் இப்போ ஒரு மைண்ட் செட் பண்ணி இப்போ வந்துட்டீங்க. இப்போ வந்து அந்த கட்சி ஆரம்பிக்கும்போது அதில் சேர வேண்டியது என்னுடைய தார்மீக கடமை, நான் கண்டிப்பாக செய்யணும்னு நினச்சேன். ஏன்னா நான் வந்து விஜயகாந்த் சார் கட்சியிலே போய் சேரலை. ஏன்னா அவர் போய் கேட்டபோது நீங்களாம் அரசியலுக்கு வராது, உங்கள் தொழிலை பாருங்கன்ட்டு. அவங்களெல்லாம் கூப்பிடவே இல்லை, கூப்பிடல வேண்டானே சொன்னார். நானும் செல்லுமணிலாம் போய் கேட்டபோது நீங்களாம் வராதிங்கன்னே சொன்னார். ஆனால் இன்றைக்கி அப்படி இல்லை, எங்களுக்கும் வந்து ஒரு ஸ்டேஜ் இருக்குது, ஒரு ஏஜ் இருக்குது, சீனியராக இருக்கும். ஸோ அந்த கட்சியில் சேர வேண்டிய என்னுடைய தார்மீக கடமைன்னு சொல்லி நான் மெம்பர் ஆகிட்டேன் சார் அப்படின்னா. ரொம்ப தேங்க்யூ அப்படின்னாரு. எனக்கு ஒரு சைன் பண்ணி கொடுங்கன்னு பின்னாடி வாங்கி சைன் பண்ணி கொடுத்தாரு. ஸோ இதில் கோடிக்கணக்கான மெம்பர்ஷிப் கார்டு இருக்கும், ஆனால் என்கிட்ட மட்டும்தான் ஒரு சைனோட கார்டு இருக்குது. ஒரு சிலர் இருக்கும் அந்த மாதிரி ஒரு மகிழ்ச்சியான அனுபவம் இது எனக்கு அவர்கிட்ட. ஸோ அந்த நாள்லேருந்து அது வந்து கட்சி 24 ஒரு கட்சி ஆரம்பித்தோன்னே நம்ம மெம்பராகி பண்ணது. அதிலிருந்து நான் வந்து அதை ஃபாலோ பண்ணிட்டே இருக்கேன். அதுக்கப்புறம் நிறைய முறை சந்தித்தோம், வந்தோம், எல்லாம் பார்த்தோம். அவருடைய ஒரு முயற்சிகளையும் பார்த்துட்டே இருந்தோம். அவருடைய கரூர் சம்பவம்லாம் வந்தபோது நாங்களாமே பர்சனலாக ரொம்ப மனசு உடைஞ்சு போனோம். ஏன்னா அவர் வந்து ரொம்ப சென்சிட்டிவ் ஆக்சுவலாக. அவர் சின்ன சின்ன விஷயங்கள் கூட ரொம்ப ஒரு மனசை பாதிக்கிற மாதிரி. ஏன்னா அவர் வந்து உட்காந்துட்டு வளவளன்னு பேசிட்டு உருட்டுட்டு இருக்கிற கேரக்டர்லாம் கிடையாது. அவர் ரொம்ப ரிசர்வ்டாக கரெக்டாக மெஷர்டாக பேசுவார். எவ்வளோ தேவையோ அவ்வளோதான் பேசுவார், அதுக்கு தகுந்த மாதிரி ரியாக்ட் பண்ணுவார். ஸோ அந்த சம்பவம்லாம் எவ்வளோ பாதிச்சிருக்குன்னு சொல்லிட்டு ரொம்ப வருத்தமாக இருந்தது நமக்கு. அதுக்கப்புறம்
என்னுடைய மகள் திருமணத்துக்கு அழைக்கிறதுக்காக போனபோது போய் பார்த்துட்டு நான் சொன்னேன், இல்லை சார், ஒரு இந்த சூழ்நிலையெல்லாம் நீங்கள் மனசில் ரொம்ப டிஸ்டர்ப்டாக இருப்பீங்கன்னு தெரியும், அதேமாரி நான் வந்திருக்கேன். நீங்கள் ஏன்னா அவர் வருவார்ன்ற நம்பிக்கை எனக்கு கொஞ்சம் கூட, ஏன்னா அந்த கரூர் இன்சிடென்ட்டுக்கு அப்புறம் வெளியே வரல, வருவார் நம்பிக்கையில் போய் சொன்னேன். வந்தால் நல்லாயிருக்குண்ணா, ஏன்னா வந்தால் நல்லாயிருக்கும், வருவேன் அப்படின்னாரு. அதுவும் அந்த ஷர்ட்லாம் தான் சொன்னார். அதே மாதிரி அவர் வந்தார். எனக்கு ஒரு பெரிய மகிழ்ச்சி, வரப்புற ஒரு ஆசீர்வாதம், பெரிய கௌரவத்தை கொடுத்தாரு. அப்புறம் அதுக்கப்புறம் நம்ம எலெக்ஷன் அனௌன்ஸ் பண்ணதுக்கப்புறம் அவருக்காக நம்முடைய சர்க்கிளில் என்னென்னமா நம்ம பிஹைண்ட் த ஸ்க்ரீன் என்ன வேலை பண்ண முடியுமோ அதெல்லாம் பண்ணிகிட்டு இருக்கோம். நம்மளும் ஒரு பக்கம் படங்கள் பண்ணுறோம், தொழில் பண்ணுறோம். நம்ம ஒரு அரசியலுங்கிற போது 1000 விஷயம் யோசிச்சு பேச வேண்டியிருக்கு. எல்லா விதமான விஷயங்களையும் பண்ணி நம்ம தேர்தலுக்கு என்ன நம்முடைய பங்களிப்பு என்னவோ, நம்மளால் எவ்வளோ ஓட்டு கேட்க முடியும் அப்படின்ற அளவில் நம்முடைய பங்கு பண்ணோம். எலெக்ஷன் முடிஞ்சோன்னு பார்த்தீங்கன்னா எக்ஸிட் போட் ரிசல்ட்டில் நான் முடிவு பண்ணி அது கண்டிப்பாக பெரிய லெவலில் இன்னும் கூட நினச்சேன். நான் ஒரு 150 தாண்டிடும்னு நான் நினச்சேன். ஏன்னா ஃபோன் பண்ணி 10 பேர் கேட்டால் 9 பேர் நான் விஜய்க்கு ஓட்டு போட்டேன், விசிலுக்கு ஓட்டு போட்டேன்னு சொல்லும்போது எனக்கு அந்த பல்ஸ் கொஞ்சம் நம்ம இன்னும் இந்த கருத்து கணிப்பு எடுக்கிற ஆள் இல்லைன்னா கூட நமக்கு தெரிஞ்ச 100 பேர்த்துட்டு பேசும்போது இல்லை 90 பேர் இதே மாதிரி சொன்னால் நம்ம எப்படி இருக்கும் கருத்து. நம்ம நினச்சேன் எனக்கு பெரிய லெவலில் வரும் அப்படின்னு எதிர்பார்த்தேன். இன்ஃபேக்ட் பார்த்தீங்கன்னா எலெக்ஷன் அன்றைக்கி ரிசல்ட் வந்த அன்றைக்கி நான் 3 மணிக்கு விளம்பரத்தை கொடுத்தேன். என்ன காரணம், நான் முந்தின நாள் என்ன டிசைன்லாம் பண்ணி ரெடியாக வச்சுருந்தேன். வெரி கான்ஃபிடென்ட். டிசைனர்கிட்ட என்ன சார் இப்போவே பண்ணுறீங்கன்னா, இல்லைம்மா நாளைக்கு தான் ரிசல்ட், நீ பண்ண டிசைனாக பண்ணுன்னு சொன்னேன். அன்றைக்கி நைட்டே போஸ்டர் போட்டு மத்தியானம் ஈவினிங்கே பேப்பர் விளம்பரம் போட்டால் எல்லாம் பண்ணோம். ஏன்னா அது வந்து ஒரு என்னுடைய அதிகபட்சமான என்னோடய சந்தோஷத்தை காமிச்சிக்கிறதுக்காக என்னோடய ரியாக்ஷன் அது. ஏன்னா ஒரு 40 ஆண்டு காலமாக ஒரு தரமில்லாத ஒரு அரசியல் மாறி 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 ஒரு சில காலம் நல்லாயிருக்கும், ஒரு சில காலம் திருப்பியும் கெட்டு போடுவோம். இந்த லஞ்ச ஊழல், சட்டம் ஒழுங்கு இல்லாத கஷ்டங்கள் இதெல்லாம் நம்ம பார்க்குறோம். ஓகே, அந்தந்த ஆட்சியாளர்களுக்கு என்னென்ன நிர்பந்தமோ என்னென்ன நெருக்கடியோ அதெல்லாம் அவங்க செய்யலாம். ஆனால் அது செய்யறதுக்கு ஒருத்தர் வரணும். ஆனால் ஒன்று தெரிஞ்சு போச்சு, இதே மாதிரி அரேஞ்ச்மெண்ட்டில் போனோம்னா இது எப்பயுமே மாற போகிறதில்ல அப்படின்னு தெரிஞ்சு போச்சு. அப்புறம் இவர் வரணும்னு நம்ம ஆசைப்பட்டோம், அந்த மாற்றத்துக்காக ஆசைப்பட்டோம். ஏன்னா அவர் வந்து எந்த ஒரு விஷயத்தையும் ஒரு செய்ய வந்தார்னா தீவிரமாக செஞ்சிருவார். தான் ஒரு விஷயம் சொல்லுவேன், ஒரு சாதாரணமாக அவருடைய ஆரம்ப காலத்தில் அவருடைய சின்ன சின்ன படங்கள்லாம் பாருங்கள், அந்த ரசிகன்லாம் பாருங்கள். ரொம்ப சாதாரணமாக இத்தினோண்டு இருந்த ஒரு பையன் தன்னைத்தானே மெருகேற்றி வளர்த்து 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 அவ்வளோ பர்ஃபார்மன்ஸ் கற்றுக்கிட்டு, டான்ஸ் கற்று, ஃபைட்டு கற்று இன்றைக்கி ஒரு நம்பர் 1 ஹீரோ வந்து நிற்கிறான்னா அவருக்குள்ளே எவ்வளோ ஒரு டிட்டர்மினேஷனும் அந்த ஒரு பிளானிங் இருந்திருக்கும் இல்லையா. அதே தான் இங்கே அட்மினிஸ்ட்ரேஷன்லேயும் தேவை. அந்த டெடிகேஷன் வேணும், அந்த ஹார்ட் ஒர்க் வேணும். இதெல்லாம் இருந்தால் திருப்பி அரசியல்னு அதே தானே இங்கே இருக்கிற அரசியல் என்ன ஸ்கூலில் போய் படிச்சுட்டா வந்தாங்க, எல்லாம் அப்படி அப்படியே வந்தாங்க, அப்படி அப்படியே கற்றுக்கிட்டாங்கன்றது தானே. கற்றுக்கிட்டதை தப்பாக கற்றுக்கிட்டாங்க, இவர் ரைட்டாக கற்றுட்டு வருவார் அப்படின்னு நம்ம நம்பிட்டு இருக்கோம். அப்படி வந்து இன்றைக்கி வந்து அவர் ஜெயிச்சு வந்தபோது எனக்கு ஒரு பெரிய மகிழ்ச்சி, எனக்கு பெரிய மாற்றம் வரும். ஏன்னா இதில் எனக்கு மாற்றமே நான் ஃபீல் பண்ணுறது, நீங்கள் இப்போ அசம்பிளி பார்த்தீங்கன்னா அப்படி பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய இளைஞர் பட்டாலும் பார்க்கவே நம்ம பார்த்ததெல்லாம் அப்படியே ரொம்ப சீனியர் மோஸ்ட் பீப்புளாகவே உள்ள ஒரு மாதிரியே பார்த்துட்டு இருந்துட்டு இவ்வளோ வருஷம் முட்டை வேட்டி சட்டையோடு பார்த்து நீங்கள் பசங்கள்லாம் அப்படி அழகாக போய்ட்டு டக்கின் பண்ணிட்டு எல்லாம் யூத்தாக வேறு மாதிரி வந்து போடுறாங்க, அழகாக இருக்குது. 717 கடைகள் தூக்கு சொன்னதெல்லாம் பார்த்தீங்கன்னா அவ்வளோ நல்ல விஷயம். அவ்வளவு முக்கியமான இடங்களில், வழிபாடு தலங்களில், பள்ளிக்கூடத்தில் பக்கத்தில் நீங்கள் ஒரு கரஸ்பாண்டன்ட் வீடியோ போட்டிருப்போம், நீங்கள் பார்த்துருக்கீங்க. 40 வருஷமாக போகிறான்னு இப்போ தான் அந்த கடை எடுத்தாங்க. சின்ன பசங்கள்லேருந்து எல்லாரும் பெரிய பசங்க வரைக்கும் அந்த ஃபோன் எடுத்து அந்த கேமுன்னு எதையாவது வீடியோ பார்த்துட்டு ரீல்ஸ் பார்த்துட்டு இருக்கிறதே இருந்தது மாறி போய் இன்றைக்கி எல்லோரும் எடுத்து அரசியல் பார்க்குறாங்க. இவ்வளோ பெரிய மாற்றம். அப்பா சட்டசபைன்றது இதுதானா அப்படின்னு இப்போ தான் பார்க்குறான் முதல்ல டிவியில். பொதுவாக வந்து நடிகர்கள் அரசியலுக்கு வரக்கூடாது அப்படின்ற ஒரு சொல் இருக்கு இல்லையா, இதை எப்படி சார் பார்க்குறீங்க திரைத்துறையில் இருந்துட்டு? இந்த சினிமாவில் வரும்போது ஒரு சாங்கில் நடக்க போகிற விஷயம் இல்லை. 1 வருஷம் 2 வருஷம் 3 வருஷம் டைம் எடுக்கலாம். பட் இந்த 5 வருஷம் முடியும் போது மிக நிறைவான ஒரு ஆட்சியை கொடுத்துட்டு அடுத்த ஆட்சிக்கு வருவார்.